மறந்துடாதீங்க, பிஜேபி சைலண்ட்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். 15 நாளில் பிஜேபியின் மௌனத்துக்கு என்ன பொருள்? அது புயலுக்கு முன்னமைதியா அல்லது வேற ஏதாவது சூட்சமம் இருக்கா, திட்டங்கள் இருக்கா, சூட்சமம் இருக்கா? இப்போ இவர் வந்து பதவி ஏற்றுட்டு போய் மரியாதை நிமித்தமாக எல்லாம் முதலமைச்சர் செய்கிற மாதிரி பிரதமர் மோடியை போய் சந்திக்கணும். குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களெல்லாம் சந்திக்கணும். நீங்கள் வெறும் பிரதமரை மட்டும் சந்திச்சா பத்தாது, அமைச்சர்களை சந்தித்தா தான் ஓரளவாவது உங்களுக்கு வந்து காரியங்கள் நடக்கும். மாவட்டங்களுக்கு இடையே ஓடக்கூடிய பஸ்ஸு, மாவட்டத்துக்குள்ளே ஓடக்கூடிய பஸ்ஸு, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வர பஸ்ஸு, சென்னைக்குள்ளேயே ஓடுற பஸ்ஸு, கன்னியாகுமரிக்குள்ளேயே ஓடுற பஸ்ஸு, இரண்டுக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு உள்ளே ஓடுற பஸ்ஸு, மாவட்டங்களுக்கு இடையில ஓடுற பஸ்ஸு, எல்லா பஸ்ஸுலேயும் பெண்களுக்கு, அனைத்து வயது பெண்களுக்கும் நீங்கள் வந்து இலவசம்னு சொல்லிட்டீங்க, கட்டணமில்லா பேருந்து சொல்லிட்டீங்க. இப்போ சொன்னதை நிறைவேற்றலை அப்படின்னா நிச்சயமாக அது தாவேக்காவுக்கு பெரிதளவில் பேக் ஃபயர் ஆகுங்கிறீங்க. கண்டிப்பாக சார், சில வாக்குறுதிகளையாவது நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே நிறைவேற்றி ஆகணும். இப்போ கேரளாவிலங்க புதிய அரசு வந்த பிறகு செஞ்ச முதல் நடவடிக்கைகளில் ஒன்று பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் வந்து உறுதி செய்யப்பட்டது. கேரளாவில் பண்ணும்போது ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி எழும். என்ன திரும்பவும் சொல்கிறாங்க, உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கடந்து போக முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் திரும்ப 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 சொல்கிறேன், 100 தடவை சொல்லுவேன், மூச்சுக்கு 100 தடவை சொல்லுவேன், உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற எதிர்கட்சி மிக வலுவான எதிர்கட்சி. அடுத்த மாதம் வரும்போது தெரிஞ்சிடும். இப்போ மின் கட்டண உயர்வு இல்லைன்றாரு, எப்படி சொல்வார் இவர் நிர்மல்குமார்? மின் கட்டணத்தை உயர்த்தாதது மாநில அரசு கையிலே இல்லைங்க. 2003 மின்சார சட்டப்படி ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 6% ஏற்றி விட்டார் ஸ்டாலின். 25 ஏற்றலை. ஏன் ஏற்றலைன்னு இல்லை, ஏற்றுனாங்க. அந்த சுமையை வந்து அரசு ஏற்றுக்குச்சு. வருஷம் ஏற்றுக்க முடியாது. இப்போ ஜூலை மாதம் எவ்ரி ஜூலையில் மின் கட்டண உயர்வு வருங்க. எல்லா மாநிலங்களுக்கும் வர மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரும். எல்லா வருடமும் ஜூலை மாதமும் வரும். நீ போன வருஷம் ஏன் ஏற்றுக்கிட்ட, இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு நீ ஏற்றுக்கிட்ட. இந்த வருஷம் உன்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கள்கிட்ட திவாலுங்க, கஜனா காலி. நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதாவது வந்து இது ஒரு விதத்தில் சபக்கேடு. இவ்வளோ மோசமான ஒரு கட்டம் இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் வரும்போதும் கொரோனா இருந்தது, ஆனால் இந்த தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எடப்பாடி வரும்போது டிமானிட்டைசேஷன், ஆனால் அது 2ஐ விட மிக மோசமான நிலைமையில தான் இன்றைக்கி இவர் இருக்கார், விஜய் இருக்கார். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. அவர்களுக்கு சில கால அவகாசம் தேவை, பயிற்சிகளும் தேவை, திருத்திக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கடந்த பேட்டில் கூட சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு நெகட்டிவாக அமைய வாய்ப்பு இருக்கா? அப்போ அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு உருட்டுறீங்க அப்படின்னு முதல்ல பிரச்சாரம் செய்யப்படுது. பிறகு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு லெகசி இருக்குது, நல்லா இருக்குது இங்கே துறை அப்படின்னு அவங்க அமைச்சரே சொல்கிறாங்க. மருத்துவத்துறையில் நிறைய தவறுகள் இருக்குன்னு தேர்தல் பிரச்சாரம். மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க அப்படின்னு இப்படி இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க. இல்லைங்க அது 10 ரூபா வாங்குற காரணம் இதுதான், அதை உடனே மாற்ற முடியாது அப்படின்னு இப்படி எல்லாமே அவர்கள் சொன்னது எல்லாமே தவறுன்னு அவர்கள் வாயிலே சொல்லும் பொழுது இதே சமூக வலைதளத்தால் விமர்சிக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா சார்? இது ஒரு நெகட்டிவாக மாற வாய்ப்பு இருக்கிறதா தாவேக்காவுக்கு? பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இனிமேல் நீங்கள் செயல்பாடுகள் என்ன, ஹனிமூன் பீரியடு 3 மாதம் இருக்கும், அதுக்கு பிறகு வந்து சலிக்கும். 6 மாதத்துலலாம் வந்து இன்னும் மோசமாக போகும். கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க, கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. சட்டம் ஒழுங்குலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2500 ரூபாய் எப்போ கொடுப்பேன்? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்? அப்புறம் வந்து நகை தாய்மாமா சீருன்னீங்க, பட்டுப்புடவை 8 கிராம் தாலிக்கு தங்கம், அப்புறம் 5 லட்சம் பேர் புது வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு 4000 ரூபாய் கொடுப்பேன். நீங்கள் எங்கே சார் கொடுப்பீங்க? இந்த கேள்விகள்லாம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பேருந்துகள்லையும் நீங்கள் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். நீங்கள் இப்போ கேரளாவில் அந்த உத்தரவு போட்டாச்சு, கேரளாவில் அதிகாரப்பூர்வமாக அரசாணை வந்துடுச்சு. நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? இதுதான் இஷ்யூ. மந்திரி போய் எங்கேயோ வளர்றதோ, ஏதோ ரீல்ஸ் எடுத்து போடுறதோ, துறை தெரியாமல் மந்திரி ஏதோ பேசுகிறது, இதெல்லாம் இஷ்யூ. அதெல்லாம் ஓவர் த பீரியட் சரியாயிடும். மெயின் கோரிக்கை என்ன? கோரிக்கைகளை வாக்குறுதிகள் நிறைவேற்ற என்ன? அங்கே வந்து மாட்டிக்கல. மீனவர்களுக்கான அந்த அமௌண்ட் தரதெல்லாம் எல்லாமே குறிப்பாக விமன் சென்ட்ரிக்காக பெண்களை மையமாக வச்சு கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல. 2500 ரூபா பேருந்து. அப்போ கேட்டார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு. டைம் கொடுப்பாங்க, எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? 2500 ரூபாய்க்கு நீங்கள், ஏன்னா அவர் வந்து 1000 ரூபாய் ஸ்டாலின் எப்போ கொடுத்தாரு? 27 மாதம் பொறுத்து கொடுத்தார். மே மாதம் 21 வந்துட்டு 23 செப்டம்பரில் தான் அவர் கொடுத்தார். அது மாதிரி நீ 2 வருஷம் பொறுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம், மக்கள் ஏற்றுப்பாங்க. பட் இந்த பஸ்ஸில் இலவச கட்டணமில்லா பயணம்லாம் அதை எப்போ கொடுப்பீங்க? ஆமாம், அவங்க வந்தோடனே கொடுத்துட்டாங்க அந்த திட்டத்தங்கும் பொழுது. அது கண்டிப்பாக அதெல்லாம் வரும்ல. நிதி நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது.
மறந்துடாதீங்க, பிஜேபி சைலண்ட்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 15 நாளில் பிஜேபியின் மௌனத்துக்கு என்ன பொருள்? அது புயலுக்கு முன்னமைதியா அல்லது வேறு ஏதாவது சூட்சமம் இருக்கா? திட்டங்கள் இருக்கா? சூட்சமம் இருக்கா? இப்போ இவர் வந்து பதவி ஏற்றுட்டு போய் மரியாதை நிமித்தமாக எல்லாம் முதலமைச்சர் செய்கிற மாதிரி பிரதமர் மோடியை போய் சந்திக்கணும். குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களெல்லாம் சந்திக்கணும். மத்திய அமைச்சர்களை சந்திக்கணும். நிதி அமைச்சரை சந்திக்கணும். நிதி வேணும்னா நிதி அமைச்சரை சந்திக்கணும். நீங்கள் வெறும் பிரதமரை மட்டும் சந்தித்தா பத்தாது, அமைச்சர்களை சந்தித்தா தான் ஓரளவாவது உங்களுக்கு வந்து காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்போனால் அந்த காலத்தில் துறைசார் அதிகாரிகளை கூட சந்திப்பாங்க. ஜோதி பாசுலாம் மேற்குவங்க முதலமைச்சர் துறைசார் அதிகாரிகளை கூட சந்திப்பாங்க. ராஜீவ்காந்தி பீரியடில், மன்மோகன் சிங் பீரியட்லலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த போக்கு அதுக்கு பிறகு நின்று விட்டது. வெறும் அமைச்சர்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுவும் புதியதாக பொறுப்பேற்றவர் இப்போ இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அவர் போய் பிரதமரை சந்திப்பார், குடியரசுத் தலைவர் எல்லாரும். அப்புறம் அடுத்த மாதம் ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டில் தான் உங்களோட அரசோட பாதை எந்த பக்கத்தில் இருக்குது என்பது தெரிய வரும். நிதி ஒதுக்கீடுகளை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் கொண்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இருக்கா இல்லையான்றதை பார்த்து அதிலே வந்து உங்கள் அரசோட லட்சணம் தெரிந்துவிடும். ஆனால் அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எது திட்டங்கள் வந்து மக்களிடம் வந்து இப்போ ஏன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏன்னா இது நம்ம இப்போதைக்கு இதை பேச வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் கேட்குறேன். கவர்ச்சிங்கிற ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் மாற்றம். அதனால் அந்த இடத்துல இலவசங்கிற விஷயத்த வந்து பெரிதாக அவங்க விரும்பலை, தராட்டி எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா? அப்படி இருப்பாங்களா மக்கள்? அப்படிலாம் ஒன்று நீங்கள் சொல்லிட முடியாது. ஏங்க நீங்கள் வந்து பேருந்தில் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன பேருந்து, ஏசி பஸ்ஸுலேருந்து சாதா பஸ் வரைக்கும், மாவட்டங்களுக்கு இடையே ஓடக்கூடிய பஸ்ஸு, மாவட்டத்துக்கு உள்ளே ஓடக்கூடிய பஸ்ஸு, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வர பஸ்ஸு, சென்னைக்குள்ளேயே ஓடுற பஸ்ஸு, கன்னியாகுமரிக்குள்ளேயே ஓடுற பஸ்ஸு, இரண்டுக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு உள்ளே ஓடுற பஸ்ஸு, மாவட்டங்களுக்கு இடையில ஓடுற பஸ்ஸு, எல்லா பஸ்ஸுலேயும் பெண்களுக்கு, அனைத்து வயது பெண்களுக்கும் நீங்கள் வந்து இலவசம்னு சொல்லிட்டீங்க, கட்டணமில்லா பேருந்து சொல்லிட்டீங்க. இப்போ சொன்னதை நிறைவேற்றலை அப்படின்னா நிச்சயமாக அது தாவேக்காவுக்கு பெரிதளவில் பேக் ஃபயர் ஆகுங்கிறீங்க? கண்டிப்பாக சார். சில வாக்குறுதிகளையாவது நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே நிறைவேற்றி ஆகணும். பதவியாக இருக்கும்போது அவர் ஜோசப் விஜய் என்ன கேட்டார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கஜானா காலினார். இது எல்லா முதலமைச்சர்களும் சொல்கிற யூஸ்வல் வசனம். மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ தாங்க வந்திருக்காங்க புதுசு நிச்சயமாக. பட் நீங்கள் இது வரம்பின்றி காலத்தை கடத்த முடியாது இல்லைங்க. சில வாக்குறுதிகளாவது உடனே நிறைவேறணுங்க. இப்போ கேரளாவிலங்க புதிய அரசு வந்த பிறகு செஞ்ச முதல் நடவடிக்கைகளில் ஒன்று பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் வந்து உறுதி செய்யப்பட்டது. கேரளாவில் பண்ணும்போது ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி எழும். என்ன திரும்பவும் சொல்கிறாங்க, உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கடந்து போக முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் திரும்ப 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 சொல்கிறேன், 100 தடவை சொல்லுவேன், மூச்சுக்கு 100 தடவை சொல்லுவேன், உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற எதிர்க்கட்சி மிக வலுவான எதிர்க்கட்சி. கண்குத்தி பாம்பாக அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் அவங்க வந்து எடுத்து கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அதை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அவங்க அதை பிரச்சனையாக்குவாங்க. மக்கள் மன்றத்தில் அதை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு கவனத்துக்கு தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுப்புற பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது மாநிலம் தழுவிய போராட்டங்கள் அவங்க அறிவிப்பாங்க. அது உங்களுக்கு வந்து சிக்கலாக உருமாறும். ஆகவே வாக்குறுதிகளில் சில வாக்குறுதிகளையாவது நீங்கள் 6 மாத காலத்திற்குள்ளாவது நிறைவேற்ற தொடங்காவிட்டால் உங்களுக்கான நெருக்கடி முற்றும். அதே நேரத்தில் நிதி ஆதாரங்கள் அதிகமாக தேவைப்படக்கூடிய வாக்குறுதிகள் தான் இதெல்லாமே. மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி செயல்படுத்த? உண்மையான நிர்வாகன்றதே இன்னும் தொடங்கலையே நந்தா. ஆக்சுவல் கவர்னன்ஸ்ன்றது இன்னும் தொடங்கலைல்ல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்காங்க. முதல்ல அவர் பதவி ஏற்றார், அப்புறம் இவங்களை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா ஒரு நல்ல மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி மெஜாரிட்டி இல்லாத எந்த ஒரு அரசுமே வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை உள்ளே இழுத்து போட்டால் தான், அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அதை செஞ்சுட்டாரு. இப்போ கவுக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 10 தடவை யோசிப்பாங்க. ஒரு முழுமையான ஆட்சியை நடத்த. ஆமாம், நீங்கள் தனி மெஜாரிட்டி இல்லைன்னா வெளியிலேருந்து கொடுக்குற ஆதரவு என்பது ஆபத்தானது, பொறுப்பில்லாத ஒரு ஒரு அணுகுமுறை. அது எந்த நேரம் வேணால் அவங்க வாபஸ் வாங்கிட்டு போகலாம். அதனால் அவங்க உள்ளே கொண்டு வந்து இழுத்து போட்டாச்சு. என்ன கேட்டிங்கன்னா, இடதுசாரிகளும் இந்த அரசில் சேரணும், அப்போ தான் இந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். இப்போ ஓரளவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த செட்டில் டவுன் ஆகிறதுக்கு அவருக்கு வந்து இப்போ தானே விசிக்கு அவங்களுக்கு வந்தாங்க, 15 நாள் ஆகிருக்குது. ஆக்சுவல் நிர்வாகத்தில் இனிமேல் தான் கவனம் செலுத்துவாங்க. இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேறு சீரியஸாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அது ஒன்று மட்டுமே பெரிய பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஆக்சுவல் நிர்வாகன்றது தான் பிரச்சனை.
இப்போ இங்கே திமுக தொடர்ந்த திட்டங்களை நாங்கள் தொடருவோம்னு சொல்லும் பொழுது அதை திமுக சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அப்போ நீங்கள் கொண்டு வந்த திட்டம் எப்போ அது நடைபெறும்? எப்போ வரும் அந்த கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வி வரும்போது அதாவது நான் சொல்றேன்ல, உங்களோட மிகப்பெரிய பலவீனம், நீங்க ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பலம். உங்களோட எதிர்க்கட்சி மிக வலுவான எதிர்க்கட்சி, அவங்க குடைச்சல் கொடுக்கறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது, அப்படிதான் ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும். இடிப்பாறை இல்லை ஏமராமன்னா கெடுப்பாறையிலானும் கெடும். ஸ்டாலினுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் தான் வந்து அவர் தோல்விக்கே காரணம். வலிமையான எதிர்க்கட்சி இருந்ததுன்னா ஸ்டாலின் 2வது முறை ஆட்சியை காப்பாற்றி இருப்பார். அவர் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருந்தார். அதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குது. ஆனால் விஜய்க்கு வந்து இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அம்சம், தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த நேரத்தில் இம்சையாக இருந்தாலும் தவறுகளை திருத்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து. ஸோ வலுவான எதிர்க்கட்சி இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து அட்வான்டேஜ். வாக்குறுதிகளை பெரிய அளவில் கொடுத்துட்டீங்க. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தினம் பெட்ரோல் டீசல் விலை உயருது. இது உருவாக்கக்கூடிய சிக்கல் என்ன? இப்போ வந்து பிரதமர் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன நடவடிக்கைகளை பற்றி தொடர்ந்து பேசுகிறாரு. மாநில அரசு என்ன சிக்கன நடவடிக்கை எடுத்தது? 3 வாரங்களுக்கு முன்பு மோடி என்ன சொன்னார்? சிக்கன நடவடிக்கை, என்னுடைய கான்வாயிலே சில வாகனங்களை நான் குறைத்து விட்டேன்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, மண்டே அண்ட் ஃப்ரைடே, திங்களன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆன்லைனில் தான் என்கொயர் பண்ணுறாங்க, கேசஸை ஹியர் பண்ணுறாங்க. ஜட்ஜஸ் வந்து கார் போலிங், 2 ஜட்ஜு 3 ஜட்ஜு ஒரே காரில் போகிறாங்க. தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய கான்வாயை 3 வாகனங்களாக மொத்தம் குறைச்சிட்டாரு. எரிபொருள் சிக்கல்ங்கிறது வெளிப்படையாக மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இதில் பிரதமருடைய வேண்டுகோளை ஏற்று மாநிலத்தின் இந்தியாவின் பல மாநிலங்கள், குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து அந்த சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இங்கே மாநில அரசு அதுக்கு இது வரைக்கும் ரியாக்டே பண்ணலை. இப்போ நீங்கள் மோடியை போய் பார்க்குறதுக்கு முன்னால் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போய் பார்க்க முடியும். அங்கே கேள்வி வரும், மத்திய அரசு நிமிர்ந்த கேள்வி வரும். அதெல்லாம் பெரிதளவில் பிஜேபியை பிடிக்கலன்னு இல்லை, இது மத்திய அரசு மாநில அரசு உறவு சம்மந்தப்பட்டு. இப்போ பிஜேபி முதலமைச்சர்கள் பலரும் வந்து சைக்கிளில் போகிறாங்க, மாட்டு வண்டியில் போகிறாங்க. அது 1 நாள் 2 நாள் போனாலும் அது போகிறான். அதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. பல மாநில அரசுகள் வந்து இன்றைக்கி தீவிரமான எரிபொருள் சிக்கனத்தை அமுல்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இஷ்யூவில் வந்து 3 வாரங்கள் ஆன பிறகும் தமிழக அரசிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷன், எதிர்வினை வரல. பிரதமருடைய வேண்டுகோளுக்கு மாநிலங்கள் செவிசாய்ப்பது என்பது வந்து கடமை. ஏன்னா இது நிர்வாக ரீதியிலான ஒரு விஷயம். அது உனக்கு மோடியை பிடிக்குது, எரிபொருளுக்கு அவங்கள தான் சார்ந்து இருந்தாங்க, வேற வழி இல்லை. நாடு முழுவதுமே சுப்ரீம் கோர்ட் உட்பட வந்து பிரதமருடைய அறைகூவலுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க, செவிசாய்ச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் பண்ணுறாங்க என்னன்றதுனா இப்போதைக்கு இது நடைமுறையில் இருக்குது. இப்போ மாநில அரசு, தமிழக அரசு, விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு பிரதமருடைய வேண்டுகோளுக்கு அதை செவிமடுத்து என்ன சிக்கன நடவடிக்கைகளை எடுத்தது என்ற கேள்வி நீங்கள் நிதி ஆதாரங்களை தேடி மத்திய அரசிடம் போகும்போது வரும், உங்களிடம் வரும். அதுக்கு அதான் இப்போ பள்ளிகள் அது சம்மந்தமாக இந்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ரியாக்ஷனே இல்லை, டிஸ்கஷன்ஸ் எதுவும் தொடரல, எதுவுமே இல்லை. இப்போ எதிர்கட்சிகளும் அதை பேசணும்ல, எதிர்கட்சியும் அதை பேசலை. ஏன்னா எதிர்கட்சிங்க 2 பேருமே திமுக அண்ணா திமுக விஜய் சிஎம்மான அதிர்ச்சியிலேருந்தே மீளலை. பதவியேற்பு விழாவுக்கு எடப்பாடியும் போல ஸ்டாலினும் போலங்க. அது எவ்வளோ தவறு உங்களுக்கு? ஸ்டாலின் பதவியேற்புக்கு எடப்பாடி போனார், எடப்பாடி பதவியேற்புக்கு ஸ்டாலின் போனார். ஏன் விஜய் பதவியேற்புக்கு 2 பேரும் போல? இத்தனை இருவருக்கும் முறையான அழைப்புகள் அனுப்பப்பட்டன. அப்போ இந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப குரோதமான ஒரு அரசியல் உங்களுக்கு வந்து. இப்போ திமுக அண்ணா திமுக எதிராக அந்த அரசியல் அது கொஞ்சம் ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு குறைஞ்சி கொஞ்சம் நார்மல்சி வந்ததில்லை. இப்போ விஜய்க்கு எதிராக 2 பேரும் கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் தான் நான் பேசுறது உங்களுக்கு. நிச்சயமா அது பெரிய ஒரு ட்ரபுளாக மாற போகிற. ஆமாங்க, இப்போ ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்குங்க. தினம் பெட்ரோல் விலை ஏறுது, 3 ரூபாய் 2 ரூபாய் ஏறிட்டே இருக்கு. நீங்கள் அடுத்த மாதம் பட்ஜெட்டை போடணும். ஏன்னா கடந்த ஆண்டு பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட்டு. இப்போ இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து அடுத்த மாதம் நீங்கள் வந்து முதல்ல கவர்னர் அட்ரஸ் ஆளுநர் உரை, அதன் பிறகு வந்து எனக்கு தெரிந்து ஜூன் 15 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டாகணும். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்போ எரிபொருள் விலை இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் பிரதம மந்திரியை சந்திக்கணும், நிதி அமைச்சரை சந்திக்கணும். பட்ஜெட்டோட டைரக்ஷனை பார்த்து இந்த அரசு எப்படி பயணிக்க போகுது. ஏன்னா இவங்க ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்கன்றது வரும். நான் சொல்கிறது புரியுதில்லை? இதுதான் நந்தா இன்னைக்கு இஷ்யூ. இதில் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, திமுக வந்து கண்குத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து வைக்கப்படுகிற ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படும். பட்ஜெட்டை பிரித்து மேய்வாங்க, நாராக கிழிப்பாங்க. அப்படி போனாலும் அடி, இப்படி போனாலும் அடி.
பணம் தேவைப்படுது நமக்கு. பல துறைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சம்பளம் கொடுக்கறதே வந்து நெருக்கடியாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு துறையும் வந்து உங்களுக்கு வந்து மாதந்தோறுமே வந்து சிக்கல் தான். ஒரு நாள் கழிந்ததுன்ற மாதிரி ஒரு மாதம் கழிந்ததுன்னு தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி வந்து ஓய்வூதியங்களும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளமுமே. இப்போ இந்த நெருக்கடிகள் மிகப்பெரிய நெருக்கடி. எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்ன அதற்கான முன்னேற்பாடுகள்? நிதியமைச்சரை செங்கோட்டையனை போட்டுட்டு வேற ஒருத்தர் மரிய செல்வம், அவர் பேர் என்ன, மரிய வெல்சன் அவரை போட்டிருக்காங்க. அவர் அனுபவம் இல்லாதவர். இந்த இடத்துல செங்கோட்டையன் இருந்தால் கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் துறை செயலாளர்கள் இருக்காங்க. அந்த செயலாளர் ஒரு அனுபவம் வாய்ந்தவர், சித்திக்கின்னு நினைக்கிறேன், ஃபினான்ஸ் செக்ரட்டரி. சிஸ்டம் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கலாக நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும்ல. அது முதல்ல பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், அதுக்கு பிறகு வரக்கூடிய நிதி ஆதாரங்கள். ஏன்னா அங்கே ஃபண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் அலாட் பண்ண முடியும். நிச்சயமாக சார். இப்போ எரிபொருளோட பிரச்சனை புரியுதில்ல. இதை விட்டுட்டு நம்ம எதையோ பேசின்னு இருக்கோம், மீடியாவும் எதையோ பேசுது. பெரிய பிரச்சனை வந்து இதுதான் பிரச்சனைன்ற. நான் ஒரு பாலியல் வன்புணர்வோ அல்லது வந்து மந்திரி வளரிட்டான்றதோ இதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பு இல்லைங்க. பட் அதை தாண்டி விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன்னால் இஷ்யூ, அதில் சுத்தமாக அதை பேசாமல் மீடியா போகுது. அதுதான் பிரச்சனை. இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதை இன்னும் நம்ம டச் பண்ணலையோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது கவர்மெண்ட்டும் டச் பண்ணல. இப்போ கவர்மெண்ட்டுக்கு அது வசதியாக கூட போகலாம். மெயின் இஷ்யூ வராமல் இதே கத்திருங்கடா, 2 பேரும் மாற்றி அடிச்சுங்கடா போங்கடான்றது. கரண்ட்டு கட்டுன்றது கோடை காலத்தில் வர்றது தான். அது அதனை பூதாகரமாக பண்ணும்பொழுது மெயின் இஷ்யூலேருந்து நீ நழுவி போகிறல. கவர்மெண்ட்டுக்கும் அட்வான்டேஜ் தான். ஆனால் இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். அடுத்த மாதம் வரும்போது தெரிஞ்சிடும். இப்போ மின் கட்டண உயர்வு இல்லைன்றாரு. எப்படி சொல்வார் இவர் நிர்மல்குமார்? மின் கட்டணத்தை உயர்த்தாதது மாநில அரசு கையிலே இல்லைங்க. 2003 மின்சார சட்டப்படி ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு போயிடுச்சு. இது என்ன பண்ணாங்க, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 6% ஏற்றி விட்டார் ஸ்டாலின். 25 ஏற்றலை. ஏற்றலைன்னு இல்லை, ஏற்றுனாங்க. அந்த சுமையை வந்து அரசு ஏற்றுக்குச்சு. வருஷம் நீ ஏற்றுக்க முடியாது. இப்போ ஜூலை மாதம் எவ்ரி ஜூலையில் மின் கட்டண உயர்வு வருங்க. எல்லா மாநிலங்களுக்கும் வர மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வரும். எல்லா வருடமும் ஜூலை மாதமும் வரும். நீ போன வருஷம் ஏன் ஏற்றுக்கிட்ட? இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு நீ ஏற்றுக்கிட்ட. இந்த வருஷம் உன்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கள்கிட்ட திவாலுங்க, கஜனா காலி. அப்போ நிர்மல்குமார் வந்து மின்கட்டண உயர்வு வந்து மாநில மின்கட்டணம் உயராதுன்ற அது எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்க. மின்கட்டணம் உயராதுன்னு சொல்கிற அதிகாரமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்லலாம்னா மின்கட்டண உயர்வு அரசு ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லலாம். அரசே ஏற்றுக்கொள்ளும். ஒழுங்குமுறை ஆணையத்தோட உத்தரவு அது. ஏங்க போன வருஷமே ஏற்றலை, இந்த வருஷமே ஏற்றலைன்னா இது மாதிரி ஆகிடுங்க. இப்போ நம்ம பேர் என்ன, சூடான் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. திருவோடு தான். அடுத்து வேறு எதில் கை வச்சுருவாங்க சார் அப்புறம். ஆமாங்க. இப்போ இந்த இஷ்யூவை பற்றி இந்த ஆண்டு மின்கட்டண உயர்வை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்னு கேட்டிங்கன்னா அது கேள்வி. மின்கட்டண உயர்வு இருக்குமா? இருக்காது. கேள்வியும் தப்பு, பதிலும் தப்பு, ரெண்டும் தப்பு. 24 ஏற்றுறாருங்க ஸ்டாலின். ஏன்னா ஜூன் 4 ரிசல்ட் வந்துடுது. 40 அடிச்சிடுறாங்க. கொண்டாட்டம். ஜூலை மாதம் ஏற்றிட்டாங்க 6%. சிறு குறு தொழில்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டது தெரியும். 25 வருது. அவர் என்ன பண்ணுறாரு, தொழில்களுக்கு ஏற்றுக்கல. இது இப்போ ஏற்றுனது தான், அதை அரசு ஏற்றுக்கல. வீடுகளுக்கானதை வந்து தான் அரசு ஏற்றுக்குது. அரசே ஏற்றுக்கொள்ளும். சரி, இப்போ இந்த ஆண்டு வீடுகளுக்கானதை எப்படி அரசு ஏற்றுக்கும்? எப்படி சமாளிக்க போகிறீர்கள்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஏற்றுவீங்களான்னு கேட்ட கேள்வியும் தப்பு. உங்கள்கிட்டயே இல்லாத அதிகாரம் இது. உங்கள்கிட்ட இல்லாத அதிகாரத்தை பற்றி எப்படி கேட்க முடியும்? உயராதுன்னு அவர் ஈஸியாக போயிட்டார். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இப்போ இது ஒரு இஷ்யூ. எவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்குது தெரியல. ஆட்சிக்கு வந்துட்டீங்க, விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இப்போ ஒன்றிய அரசோட அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் பெரிதளவில் இருக்குது. அவன் போய் அங்கே சைலண்ட்டாக இல்லாமல் பாசிச பாஜக கொள்கை எதிரி இந்த கதையெல்லாம் அழுந்தீங்கன்னு வச்சுங்க, பிரமாதமாக முடிச்சு விட்ருவாங்க. இப்போ எரிபொருளுங்கிற ஒரு விஷயம் சார் அடுத்தடுத்து பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் வரி உயர்வாக இருக்கலாம் அல்லது எல்லாமே ஏறும். ஆமாம், உரத்தட்டுப்பாடு பெரிய அளவில் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு உரத்தட்டுப்பாடு வந்து என்னங்க வரும்? விவசாயம் பாதிக்கப்படுங்க. விவசாயம் பாதிச்சா என்ன ஆகும்? பஞ்சம். உரத்தட்டுப்பாடை நோக்கி போகுது. ஏன்னா ஃபெர்டிலைசர் இதில் வந்து பெட்ரோலியத்தோட ரோல் பெரிய ரோல். இவ்வளவு சிக்கல் இருக்குது. என்னந்தா இதெல்லாம் இங்கே வரும் நேரடியாக. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதாவது வந்து இது ஒரு விதத்தில் சபக்கேடு. இவ்வளோ மோசமான ஒரு கட்டம் இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் வரும்போதும் கொரோனா இருந்தது, ஆனால் இந்த தட்டுப்பாடெல்லாம் கிடையாது.
அது வேற. எடப்பாடி வரும்போது டிமானிட்டைசேஷன். ஆனால் அது 2ஐ விட மிக மோசமான நிலைமையில தான் இன்றைக்கி இவர் இருக்கார், விஜய் இருக்கார். ஸோ மிக ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மாட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சார். ஏன்னா அந்த பெட்ரோலிய தட்டுப்பாடாக இருக்கட்டும், அதன் விஷயங்களை ஒரு மாநில அரசு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. ஆனால் மாநில அரசு முன்னெச்சரிக்கைகளை எடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது. அதை கன்சிடர் ஓரளவு மாநில அரசு தணிக்கலாம், சமாளிக்கலாம் ஓரளவு. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய அளவில் செயற்திட்டங்கள் தேவைப்படும். ஆனால் வரக்கூடியது எல்லாமே மாநில அரசை பாதிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. மிகப்பெரிய அளவில் மாநில அரசை பாதிக்கக்கூடிய, மாநில அரசுக்கு சவால் விடக்கூடிய, அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். மேபி அதான் இந்த இடத்துல தான் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அவங்க திமுக அண்ணா திமுக இருந்தா கூட அவங்க வேற மாதிரி மேனேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க புதுசா இருக்கிறதால இவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பட் இது ஒரு பெரிய சவால் அவங்க முன்னால உருவெடுத்து நிற்கும். அதான் அடுத்ததா மேகதாது கூட அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க சார், இத்தனை நாளாக திமுக இருந்தாங்க, நாங்கள் பண்ணலை, எங்களுடைய தயவுல தான் அங்கே ஆட்சி இருக்கிறது, ஸோ கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்துவோம் டேம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் போட்டாங்க. இது அடுத்த சிக்கலாக, அது ஒரு சிக்கல் தாங்க. அது போய் சுப்ரீம் கோர்ட்டில் தான் நிற்கும். மறுபடியும் யார் ஆட்சி பண்ணாலும் கர்நாடகாவோட நமக்கு பிரச்சனை தான். 2 கவர்மெண்ட் இருந்தாலுமே பிரச்சனை தான். அதே காங்கிரஸ் இங்கே இருந்தாலும் பிரச்சனை தான், பிஜேபி இருந்தாலும் பிரச்சனை தான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கும். சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க எப்படி கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமாக சார். புதிதாக ஏற்றிருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு அடுத்தடுத்ததில் நிதி வாயிலாகவும் அரசை நடைமுறைப்படுத்துறதுலையும் பெரிதளவில் சிக்கல்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறீங்க. கவனம் செலுத்தணும் அதிகமாக அப்படின்னு. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.